இங்க நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட போன்லயே பேசி லவ் பண்ணிட்டு இருக்கான். வீட்ல வந்து பொண்ணு கேளுங்கன்னு அந்த பொண்ணு சொன்னதும் இவனும் வீட்ல போய் பொண்ணு கேக்குறான். ஆனா இவன் ஒரு பாரம்பரியமான ஆளுனால இவனுக்கு பொண்ணு தர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு அவங்க வீட்ல வற்புறுத்துறனால இந்த பையனுக்கே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு சம்மதிக்கிறாங்க. ஆனா கல்யாணத்தன்னைக்கு நம்ம மாப்பிள்ள தாலியை தொலைச்சிடறான். அதை தேடுறதுக்காக கல்யாணத்துக்கு வந்த எல்லா கும்பலுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி எல்லாமே தேடி அந்த தாலி கிடைக்காதனால இவன் கழுத்துல போட்டிருக்க செயினை அவ கழுத்துல போட்டு இதுதான் இன்னமே உன்னோட தாலின்னு சொல்றான். கல்யாணம்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட மனைவியை ஹனிமூன் கூட்டிட்டு போவான்னு பார்த்தா பழனி மலையில படிக்கட்டு ஏற சொல்றான். ஏன்னா அதுதான் உன்னோட உடம்புக்கு ஹெல்த்தின்னு சொல்றான். இந்த பொண்ணு மாசமானதுக்கு அப்புறம் நிறைய வேலை வாங்குறான். ஏன்னா நார்மல் டெலிவரியா ஆகணும்னு. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் போய் தான் குழந்தை பெத்துக்கணும்னு சொல்றப்ப நீ வீட்லயே பெத்துக்கோன்னு சொல்றான். ஹாஸ்பிட்டல்ல உன் உடம்புல கத்தியை வச்சு அறுக்கிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது, அதனால வீட்லயே பிரசவம் பாத்திரலான்னு சொல்றப்ப அந்த பொண்ணு சரின்னு சம்மதிச்சிடுறா. பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா இவங்க வீட்டுல வந்து நீ ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும்னு சண்டை போடுறாங்க. ஆனா இவன் அதை எதையுமே கண்டுக்காம பிரசவத்துக்காக ஒரு மருத்துவ பாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த பொண்ணுக்கு பிரசவ வலி வந்ததும் அவங்க அம்மா நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடான்னு இவன் கூட சண்டை போடுறாங்க. ஆனா இவன் இந்த பாட்டிட்ட தான் பார்க்கணும்னு அடம் முடிச்சு அந்த பாட்டிக்கிட்டே விட்டுறான். பொண்ணோட அப்பா அம்மாவும் ஆம்புலன்ஸ்னா கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வரும்போது இப்படி ஒரு கிறுக்கனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமேன்னு புலம்பிட்டே வராங்க. இவங்க வரதுக்குள்ள ஒரு பெண் குழந்தை நல்லபடியா பிறந்துருது.